இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கரும்பூனை படை பிளாக் கேட்டா இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப்க்கு மாத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு, மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு. அதுபோலதான் தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்திருக்கிறாங்க. காரணம் 2-3 விஷயங்கள் நான் பார்க்கறதுங்க. நான் மத்திய அரசு சார்பா பேச முடியாது, நான் ஒரு சாதாரண மனிதனா பேசுறேன். பத்திரிகையில நீங்களே போட்டிருந்தீங்க, ஆளுநரை சந்திக்க வரும்பொழுது வர முடியல, பைக்ல வர்றாங்க, தடுக்கிறாங்க, நிறைய பேர் பைக்ல போய் கீழே விழுந்தாங்க, இது சொல்றீங்க. பரந்தூர் விமான நிலைய மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிகையில் நீங்க எழுதுறீங்க. ஆனால் மத்திய அரசை பொறுத்த